இன்னைக்கு தாங்க நிஜமான ஹெக்டிக் மார்னிங்னா என் லைஃப்பில் இன்னைக்கு தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து சடனாக தூங்குனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஃபுல்லாக வந்து குளிர் ஜுரம் வந்து வர ஆரம்பிச்சுட்டு, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தம்பியை வந்து கீழே தூக்கி போட்டு, நானும் தம்பி கீழே தான் வந்து படுத்திருந்தோம் டேபிள் ஃபேன் வச்சு. அதனால் அடிக்கடி எந்திரிச்சு பாப்பாவை வந்து பார்க்கவும் வேண்டியது இருந்தது, தம்பியும் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. பாப்பா வந்து ஃபீவர் இந்த மாதிரி எதாவது வந்தால் அவளால் தாங்கிக்கவே வந்து முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவா. ஸோ அதனால் அவள் கூடயே இருந்ததுனால சுத்தமாக தூங்கலாம்னு நினைக்கும்போது 4:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூங்கி என்ன பண்ண முடியும்? அப்புறம் எந்திரிச்சு பூஜை வேலைலாம் வந்து பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்க 6 மணி ஆயிடுச்சு. நான் காலையில் வேற மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு நைட்டே வந்து மில்லட் தோசைக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். என்னோட நேரமா என்னன்னு தெரில. நான் வந்து ஜாரில் போட்டு அரைக்கலான்னு மிக்ஸி ஆன் பண்ணுறேன். மிக்ஸி சுத்தமாக ஓடவே இல்லை. அதை வேற என்னன்னு பார்த்துட்டு, இது பாப்பா வேற அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. இங்கிட்டு இவனை வேற கிளப்ப வேண்டியது இருக்குது. தம்பி வந்து முதல் முறையாக அவங்க அக்கா இல்லாமல் ஸ்கூலுக்கு வர போகிறான். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டான்னு நினச்சி ரொம்ப மெதுவாக தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு இல்லை நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவசரமாக அவனுக்கு ஒரு சமையல் ரெடி பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி பரபரன்னு இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாக.